ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குரு வாழ்க, குருவே துணை. என்னை நான் அறிய வேண்ட இறைவா, நீயே என்னுள் குருவாய் வந்தாய். உனை சேர்வினை தூய்மைக்கு முயன்று அறநெறி வாழ்கின்றேன். யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்று, யான் உரைக்கும் வார்த்தையன்று. திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானின் திவ்ய திருவடிகள் சரணம் சரணம் சரணம். வருவிக்க உற்ற வள்ளல் பெருமான் இத்திருநாளில் பூசை செய்வார், குலமாசை செய்வார். தில்லை ஈசர் எமது நடராஜருக்கு மங்களம். பூமி புகழ் குருசாமி தனை ஈன்ற வாமி எனும் சிவகாமிக்கு மங்களம். புண்ணியராகிய கண்ணியரால் தவம் பண்ணிய பக்தருக்கும் முக்தருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் சன்மார்க்கத்தவர்களுக்கும் மங்களம் மங்களம் மங்களம். வள்ளல் பெருமான் வருவிக்க உற்ற நோக்கம். வள்ளல் பெருமான் வருவிக்க உற்ற நோக்கத்தை பத்தி நம்மளால சொல்ல முடியுமா? அதிலும் என்னால் சொல்ல முடியுமா? ஏதோ முயற்சி செய்கிறேன். என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாய் இருக்கவே இசைவித்து இவ்வுலகில் மன்னி வாழ்வுறவே வருவித்த கருணை வள்ளல் நீ. எனக்கு இது விடயம் பண்ணல் என் அடியேன் ஆயினும் பிள்ளை பாண்டினால் உரைக்கின்றேன் என்றாய். இன்னவாறென நீ சொன்னவாறு இயற்றாது இருந்தோர் இறையும் இங்கில்லையே. இன்னவாறென நீ சொன்னவாறு இயற்றாது இருந்தோர் இறையும் இங்கில்லையே என்றார். தன்னையும் இரக்கத்தையும் வேறாக பார்க்க முடியாதபடி கருணையோடு நம்மை காக்க வந்த இறைவனின் ஆணைப்படி வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேன். அதிலும் 5 மாத குழந்தை பருவத்தில் அவர் பெற்ற அருளை சொன்ன வரிகள். தாய் முதலாரோடு சிறிய பருவம் அதில் தில்லை தலத்திடையே திரை தூக்க தரிசித்த போது வெய்வகமே காட்டாதே என்றெனக்கே எல்லாம் வெளியாக காட்டிய என் மெய் உறவாம் பொருளை. காய்வகை இல்லாது உளத்தே கனிந்த நறுக்கனியே கனவிடத்தும் நனவிடத்தும் என்னை பிரியா கழிப்பே. தூய்வகையோர் போற்ற மணிமன்றில் நடப்புரியும் ஜோதி நடத்தரசே என் சொல்லும் அணிந்தருளே என்கிறார் அருள் விளக்க மாலை பாடலில். வேய்வகை மேல் காட்டாதே. வேய்வகை என்றால் ஆடை அணிகலன் அலங்காரம் என்று பொருள். மேல் காட்டாதே என்கிறார். அதாவது ஆடை இல்லாத வெறும் உடலை காட்டாதே என்றும், இந்த உயிருக்கு உறவு உடல் என்றும் உடலுக்கு உறவு உயிர் என்றும் சொல்கிறார். எல்லாம் வெளியாக காட்டிய மெய்யுறவா பொருளே. மெய் என்றால் உயிர், அந்த உயிருக்கு அணிகலன் உடல், அதன் ஆடையாக நித்திய தேகமாக வள்ளலாரின் உடல் நித்திய தேகமாக இருப்பதால் அதை வெளிக்காட்டாமல் இருக்க சொல்லி இறைவனே சொன்னதாக சொல்கிறார். தலை முதல், அதாவது உச்சி முதல் முழங்கால் வரை தம் உடல் முழுவதும் வெண்ணிற ஆடையால் போர்த்தி மூடி மறைத்திருப்பார். எதற்காகனா தன்னுடைய சக்தி வீணாகும் என்பதால். தன் உடம்பை வெளிக்காட்டாதே என்றெனக்கே எல்லாம் வெளியாக காட்டிய என் மெய்யுறமா பொருளே. அவர் மேல் அணிந்திருக்கக்கூடிய ஆடையானது அதி அற்புதமானது. அதற்கு சாட்சியும் அருட்பாவை. எல்லாரும் போலையும் ஐயா டவலை மேல போட்டிருக்க மாட்டாரு, இப்படி மூடுனா மாதிரி கவசம் மாதிரி மூடி இருப்பாரு. எப்படி பிறக்கும் போதே கண்ணனுக்கு கவச குண்டலமோ அது மாதிரி ஐயாவினுடைய ஆடை அவருக்கு கவசமாவே இருந்திருக்கு. அவருடைய பார்வை பார்த்தாலோ இல்லை இறந்தவர்களை உயிர்ப்பிக்க அந்த ஆடையை கொஞ்சம் அப்படி மெல்லன எடுத்து இப்படி வீசினாவே அந்த இறந்த உயிர்ப்பிக்கும் என்பது சாட்சி. அதற்கு அவர் பாடலும் யான் புரிதல் வேண்டும் காலின் உலகில் செத்தாரை ஊன் புரிந்து மீள உயிர்ப்பித்தல் வான் பிரிந்த அம்பலத்தால் நல் அருளால் அந்தோ நான் மேற்போத்த கம்பளத்தால் ஆகும் கழித்து. நான் மேற்போத்த கம்பளத்தால் ஆகும் கழித்து என்கிறார். அவர் அணிந்திருந்த ஆடையை தான் கம்பளம் என்கிறார். ஒருவரின் ஆடையை வைத்து
எப்படிப்பட்டவர் என்பதை உறுதிப்படுத்திட முடியும். ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். ஐயா வருகிறார் என்றாலே கற்பூர மனம் வீசுமா. நித்திய தேகம் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேகத்தை பெற்றவர், இறுதியான இன்ப தேகம் என்று சொல்லக்கூடும் ஞான தேகத்தை பெற்றவர். இந்த முத்தேக சித்தியை பெற்றவரின் ஆடை எந்த அளவுக்கு ஆற்றல் உடையது என்றால் செத்தாரை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உடையது. மேல் போர்த்த கம்பளத்தால் ஆகும் கலித்தே என்றார்கள். முன்பெல்லாம் சித்தர்கள் முத்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களின் அடையாளமாக சில பொருட்களை வைத்திருப்பார்கள். உதாரணமா தண்டம், அதுக்கப்புறம் பாதச்சுவடு, இன்னும் சொல்ல போனா கமண்டலம்னு சொல்லுவாங்க. ரொம்ப தாடியோட இருப்பாங்க. அத மாதிரியான சில அடையாளங்கள் இருக்கும். அந்த அடையாள பொருட்கள் எல்லாம் அவருக்கு இணையாக வணங்கக்கூடிய பொருட்களாகவும் இருக்கும். அப்ப நம்ம பெருமானார் எதை வைத்திருந்தார்? 2 கைகளையும் கட்டி கொண்டிருந்தார். அவருடைய ஆடையே நம் எல்லாரையும் காக்கக்கூடிய கவசமாக இருந்தது. பூர்வஞான சிதம்பரத்தில் அவர் கண்ட காட்சியைத்தான் உத்தரஞான சிதம்பரத்தில் சபையில் காட்டினார். அவர் கண்ட காட்சி எது? சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியத்தை தான் அம்பலமாக்கினார் பெருமானார். தில்லை தலத்திடையே திரை தூக்க தரிசித்த போது என்கிறார். நடராஜர் சந்நிதியில் திரையளவு உள்ள அறையில், கருவறை பக்கத்தில் இருக்கும் அறையில் தங்கத்தாலான ஒரு கொன்றை மாலை இருக்கும். அந்த கொன்றை மாலைக்கு ஆரத்தி காண்பிப்பார்கள். அனைவருக்கும் சிதம்பர ரகசியம், சிதம்பர ரகசியம். அதை பார்ப்பதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்றெல்லாம் முன்பு இருந்தது. இப்ப ஒரு 1000 ரூபாய் பணம் கட்டினா அதை போய் தரிசனம் பண்ணிடலாம். அங்க என்ன இருக்கு அப்படின்னா தங்கத்தாலான அணிகலன் பூட்டிய மாலை இருக்கு. தங்கத்தாலான கொன்றை மாலை யாருக்கு அணிவிப்பாங்க? நடராஜ பெருமானுக்கு, இறைவனுக்கு அணிவிச்சிருப்பாங்க. அப்ப அணிந்திருக்கக்கூடிய மாலை தெரிகிறது, அணியப்பட்ட இறைவனுடைய முடி நமக்கு தெரியவில்லை. இதுக்கு என்ன காரணம்? கடவுள் மறைத்தாரா? மக்கள் மறைத்தாங்களா? நம்மளுடைய அறியாமை தான் காரணம். கடவுளை யாரும் மறைத்து வைக்கவில்லை, நாம் உணரப்படவில்லை என்பதே அதற்கு முழுமையான காரணமாக இருக்கிறது. சமயத்தில் எல்லாம் சொல்வார்கள், அடிமுடி காணாதது. பிரம்மா முடியை தேடி பொய்யுரைக்கிறார். விஷ்ணு எனக்கூடிய பெருமாள் அடியை தேடி காண முடியவில்லை என்று ஒப்புக்கொள்கிறார். அதனால் அடியை காண்பிக்கிறார் என்று சொல்வார்கள். இது புராண கதை. இந்த கதையோட தத்துவம் என்னவென்றால், அடியை காண இறைவன் நடராஜர் பாதமாக, ஆடிய பாதமாக, நின்றாடிய பாதமாக, தூக்கிய பாதமாக அனைவரும் பார்க்கும்படி இருக்கிறார். முடி எல்லோரும் உணரும்படி இருக்கிறார். நம்மால் உணர முடிந்ததை சொல்ல முடியுமா என்றால் அது முடியாது. ஏனென்றால் அது வெளியாக உள்ளது என்று பெருமானார் காட்டிவிட்டார். சிதம்பரத்தில் உள்ள ரகசியத்தை தான் உத்தரஞான சபையில் எல்லாரும் பார்க்கும்படியாக, எல்லாரும் உணரும்படியாக கட்டியிருக்கிறார். அது வெளியாக உள்ளது. நம்ம எல்லாம் சொல்லுவோம், வெளியில என்ன இருக்கு? வெளியே போயிட்டு வந்திருக்கேன், வெளியே போயிட்டு வரேன், வெளியே துணி காய வச்சிருக்கேன், வெளியே நெல்லு காய வச்சிருக்கேன். அப்ப வெட்ட வெளி என்பது எல்லாரும் பார்க்கக்கூடிய வெளியாகத்தான் உள்ளது. அது ரகசியமாக இல்லை. நாம் உணரும் அந்த உணர்வு மட்டுமே இறைவனை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. அடியாகிய அன்னையை கண்ட பிறகுதான் முடியாகி இறைவனை காண முடியும் என்பது மாணிக்க வாசகரின் வாசகன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஐயா உத்தரஞான சிதம்பரத்தை கட்டினார் போல மணிவாசக பெருமான் ஆவுடையார் கோயில கட்டியிருக்காரு. ஆவுடையார் கோயில்ல சாதம் கொட்டி அதுல வர ஆவிக்கு தான் ஆரத்தி காட்டுவாங்கன்னு தெரியும். பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்காங்க. அப்ப ஆவி என்பது ஜீவான்மாவா இருக்கு. அந்த ஜீவனை தான் ஆரத்தி காட்டி ஆராதனை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மணிவாசக பெருமான் உருவம் இல்லாத அருவமற்ற அந்த ஆவிக்கு தான் ஆரத்தி காட்டுறார். அது மாதிரி ஒளி தேகமாய் இருக்கக்கூடிய, எங்கும் ஒளியாய் இருக்கக்கூடிய, உலகில் தோன்றியது ஓசை, ஓசைக்கு அப்புறம் ஒளின்னு சொல்லுவாங்க. ஓசையை ஒளியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஓசையும் ஒளியும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் இறைவனார் இருக்கிறார். அவரை உணரத்தான் முடியுமே தவிர இதுதான் என்று காட்சி பொருளாக காட்டிவிட முடியாது. பசியை உணர முடியும். எப்படி உணர முடியும்? அவருடைய முகம் வாட்டம் கண்டோ, அல்லது உடல்
நடுக்கத்தை கண்டோம் அவர் பசியாக இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடியும். இதுதான் பசி என்று காட்டிவிட முடியுமா? முடியாது. அதுபோல்தான் இறைவனை உணர மட்டுமே முடியும். இதைதான் திருமூலர் பாடலில் இறைவனை சுவைத்தவனுக்கு மட்டுமே அதன் சுவை தெரியும் என்றார். வள்ளல் பெருமானும் உரைநடையில் பேருபதேசத்தில் ஒரு பதார்த்தத்தின் ருசியை சுவைத்தால் மட்டுமின்றி அதன் ருசியை சொல்ல முடியாது என்பார். ஒன்று கண்டீர் உலகிற்கு ஒரு தெய்வம், ஒன்று கண்டீர் உடலுக்கு ஒரு உயிராம், நன்று கண்டீர் இது நமசிவாய படம், தின்று கண்டீர்களுக்கு இது தித்தித்தவாறே. கடவுள் நிலை சுவையாக உள்ளது, அதை தின்றவர்களுக்கு தித்திப்பு தெரியும். அதுபோல் உண்மை வெளிப்படையாக உள்ளது, எப்படி ரகசியமாக முடியும்? கடவுள் மறைக்கப்படவில்லை, நாம் உணரப்பட வேண்டியது. கடவுள் உயிரோடு கலந்திருக்கிறார் என்பதை விட உயிராகவே இருக்கிறார் என்பதே உண்மை. அதனால்தான் எல்லா உலகமும் என் வசமாயின, எல்லா உயிர்களும் என் உயிராயின, எல்லா ஞானமும் என் ஞானமாயின, எல்லா வித்தையும் என் வித்தையாயின, எல்லா போகமும் என் போகமாயின, எல்லாம் வல்ல சிற்றம்பலத்தின் அப்பர் எல்லாம் நல்கி என் உள்ளத்து உள்ளாரே என்றார். தாய்வகை இல்லாத உள்ளத்தில் கனிந்த நற்கனியாக கனவினும் நினைவினும் என்னை பிரியா கலிப்பாக தூய்வகையோர் தூய்மையான உள்ளமுடையவர்கள் போற்றும் மணிமன்றில் நடம் புரியும் ஜோதி நடத்தரசராய் திகழும் வள்ளல் பெருமானை வணங்கி வாழ்த்துவோம். இத்திருநாளில் மட்டுமல்லாது எல்லா காலங்களிலும் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்தது நலம் பெறுக, நன்று நினைந்து எல்லோரும் வாழ்க இசைந்து. வாய்ப்பளித்தமைக்கும் அனைவருக்கும் நன்றி. குறிப்பா வள்ளல் பெருமான் இந்த நிகழ்ச்சியில என்ன பேச வச்சதுக்கு அவருடைய பாதங்களை உயிர் உள்ளவரை சொல்லலாம். உடல் இருக்குமோ இருக்காதோ எனக்கு தெரியாது. என் உயிரும் உணர்வும் இருக்கும் வரை வள்ளல் பெருமானுக்கு, என் குருநாதருக்கும், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து சன்மார்க்க நண்பர்களுக்கும், அந்த சிறு பிள்ளை சொன்னது போல அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவிலாவது நமக்கு ஒரு பங்காட்சி இருக்குமான்னு நாம யோசிக்கணும். அந்த